இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தோட ஒளிப்பதிவாளர் தாமோதரன் டி அவர்களை வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக என்பதை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ஜாம்பானுங்களா உட்காந்துருக்காங்க, ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ. படத்தோட எடிட்டர் கே சார் அவர்களை பேசுவதற்காக என்பதை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்துல முக்கியமான ஜாம்பவான்கள் 3 பேர் அவங்க மென்ஷன் பண்ணோம். ஒன்று வந்து கே ரங்கராஜ் சார். ஸோ நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கோவில்பேட்டையில் வந்து உதயகிரன் படம் ரிலீஸ் ஆகி பார்க்க போயிருக்கேன். படம் பார்த்துட்டு லட்சுமி வந்து போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஃபைட் வரும்னு பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஃபைட் வரவே இல்லை, வேண்டாம் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது ஆர்கே செல்வமணி சார் படம் கேப்டன் பிரபாரன் வந்து இன்ஸ்டியூட்ல பார்த்தோம். ஸோ அவர் இங்கே இருக்கிறாரு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 95ல வந்து ரங்கராஜ் சாரை மீட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த தொடர்பு வந்து இன்னும் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. படமும் நல்லா வந்திருக்குது. இன்னொன்று கே.எஸ். ரவிக்குமார் சார், அவர் பிஸ்தா படம், அந்த படத்துக்கு ட்ரைலர் நான் எடிட் பண்ணி கொடுத்தேன். பட் தெரியாது யார் என்னன்னு. ஸோ 3 பேரோட கனெக்ஷன் இங்கே இருக்குது. தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு. இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல பிளே பண்ணிருக்காரு. இவரை பார்த்தாலும் சரி, இவர் இந்த சைடு அந்த சைடு போனாலும் சரி, பயங்கர ஃபன்னா இருக்கும், பயங்கர காமெடியா இருக்கும், பயங்கர ஒரு எனர்ஜி மிக்க பர்சன் சொல்லலாம். சார் அவர்களை பேசுவதற்காக அந்த அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தேங்க்யூம்மா. தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லணும். வி.எஸ். மாணிக்கம் சார் அவர்கள். அதாவது சினிமாவை அவ்வளோ நேசித்து காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்னைக்கு அழகான படங்களை எடுத்து அற்புதம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. சினிமா காட்டுற சில அனுபவத்தில் பல பேர் ஓடி போயிடுவாங்க. ஆனால் இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பாக. அந்த விதத்தில் வி.எஸ். மாணிக்கம் சாருக்கு பாராட்டுக்கள். அடுத்தது படத்தின் இயக்குனர் கே ரங்கராஜ் சார். அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம், உயிரை உனக்காக, பாடி நிலாவின்னு பாடல்களும் நல்ல கதையம்சமும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கிற விதத்தை, இவர் வேலை செய்கிற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அது அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்ல அவர் வேலை செய்யறத பார்த்தா நம்ம இந்த வயசுல இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது. அருமையா பயங்கரமா என்கரேஜ் பண்றதாகட்டும், அவர் ஸ்பாட்ல என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையா கேட்கறதாகட்டும், அவர் வேலை செய்யற விதமே அவ்வளவு பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்துல இவரோட காலத்துல சமகாலத்துல வந்த இயக்குநர்கள் நம்மளும் படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இருக்குன்னு சொல்லி தட்டி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கு. அவ்வளோ அனுபவமிக்க டைரக்டர் நடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதிவு தந்த தாமோதரன் சார், அற்புதமாக எடிட் பண்ண என்னுடைய நண்பர் கே. நல்ல லவபிள் சாங் கொடுத்துருக்கிற சுந்தர் சார் எல்லாம் ஜோரா பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் சாக்லேட் பை இமேஜ்லேயே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார். அவர் வந்து February 29 பிறந்திருப்பாரு. அதில் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டு வர போதுக்கு மெல்லமா ஏஜ் ஆகுது. ஏதோ ரோஜா கூட்டம் படம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு எப்பவுமே இளமையா இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாலியா இருக்கும். பூஜிதா மேம். அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சூப்பர் சீனியர் ஆக்டர்ஸ் சச்சுமா, கேஆர் விஜயம்மா, இவங்க எல்லாம் நடிச்சது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த டிசிப்ளின் இருக்கு பாருங்க. அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வேணும், இத்தனை மணிக்கு வித் மேக்கப்போட அப்படி ஜம்முன்னு அவங்க நிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கத்துக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் இவங்க இருந்து கத்துக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமே ஃபியூச்சர்ல படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, பழம்பெரும் நடிகர்களை உண்மையுமே உங்க படத்துல யூஸ் பண்ணுங்க. அவங்க இருக்கிறது ஒரு யானை பலமா இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்கள பார்த்து லேட்டா வரவங்க கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்கெல்லாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பா இப்ப குடும்ப பாங்கான படங்கள்லாம் அழகா ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்துல இந்த படமும் அழகான ஒரு குடும்ப பாங்கான நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமா இருக்கு. இந்த படத்துல நடிச்சதும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமா இருக்கு. எங்க படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற ஆர்கே செல்வமணி சாருக்கும், கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கும், யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும், அங்கதான் சார் கண்டென்ட் இன்னைக்கு ரெடியா இருக்கு, வருவாரு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரங்கநாதன் சார் படம் பண்ணோம். பிள்ளையார் சுவை போட்டோன்னே என் பேரை எழுதிருந்தோம். தேங்க்யூ. டயலாக் ரைட்டர் பி.என்.சி. கிருஷ்ணா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அன்பான மாலை வணக்கத்தை இங்கே வருகை புரிந்திருக்கும் உங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவரையும் வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் சாரை பத்தி சொல்லி ஆகணுங்க. நம்ம வந்து ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் கலந்த படம் பார்க்கணும் அப்படின்னா இவரோட படம் தான் நம்ம பார்க்க முடியும். அதுல பயங்கர காமெடியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்குமே வந்து 2 டிக்கெட்ஸ் வேணும் திரும்பி பார்த்தாலும் படையப்பா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வாவ் ஒரு அமேசிங் மூமெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்குங்க. நம்மளோட தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான டைரக்டர் தான் இவரை தான் சொல்ல முடியும். அண்ட் தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் தந்தை அப்படின்னு இவர் அழைக்கப்படுறோம். ஸோ அப்பேற்பட்ட பெருமை மிக்கக்கூடிய மாஸ் டைரக்டர் KS ரவிக்குமார் சார் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் சினிமா தந்தையா, ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்றேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போறேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்சோன்னா போச்சுறாரு ரொம்ப நேரம் ஆகும் நினைச்சேன். அது அளவுக்கு குவிட் பண்ணிட்டாரு. வேலை இருக்கு, ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். இல்லை அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸுடைய குரூப் அசிஸ்டன்ஸ் அவங்கெல்லாம் வந்தாதான் தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த நம்ம டிராவல் உட்லண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ் சார் யூனிட்டு, ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜ் சார் யூனிட்டு, ராணிமோகன் அவங்க, இந்த ராஜேந்திர குமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸுடைய அசிஸ்டன்ஸ். ஆமாம், இப்படிலாம் காலத்துக்கு போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படம் அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகலாம் அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்ககிட்டலாம் வந்து போய் சான்ஸ் கேட்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் வெக்கமாக இருக்கு பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நான் எக்ஸ்போர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு இதில் இருந்தேன். அப்போ ரங்கராஜ் சாரோட அசிஸ்டன்ட் வந்து நான் நாகேஷ் சார்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூம்ல ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரராஜன் சார் பார்ப்பேன். அப்போ ரங்கராஜ் சார்கிட்ட இருந்தவர் தான் ராம்தாஸ். அவரு கூப்பிட்டது நாகேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், நல்லா ஒர்க் பண்ணுறேன், எந்த படம் நான் படம் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் மலர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நான் போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவி தம்பி சார் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரி கிட்ட மாதிரி ஒரு சப்ஜெக்டு. அப்போ அது இமீடியட்டாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா டக்கு டக்குன்னு அசிஸ்டன்ட் செய்வது எல்லாமே உடனடியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ராம்தாஸ் சார் என்ன தள்ளி விட்டார். நான் அவருடைய ரசிகனாக இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்பாட்டில். ஐயோ, அது ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு தெரியல, ரமேஷ் கண்ணா இப்போ எப்படி தானே? ஆமாம், அது பட் அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போதான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட. அப்புறம் ஒரு இது வந்து உயிரை உனக்காக இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்கள்ல வந்து பெரிய ஹிட்டு எல்லாம் இளையராஜா சாங்ஸ். அது உயிரை உனக்காக அந்த ஃப்ரேமிங்கு அது இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சாங்கில் கூட நிறைய இப்போ காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சாங்ஸும் நல்லா பண்ணியிருக்கீங்க சுந்தர் சார். இந்த வாழ்த்துறதுக்கு ஒரு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுங்க. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டாக வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி SSLC அப்போ அந்த நேரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு நிறைய இதுவாக என்னை கூப்பிட்டு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். எனக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த குருநாதர்ல ஒருவர், அதுக்கப்புறம் அந்த படமும் அந்த பாதையிலே ரிலீஸ். லாஸ்ட் பண்ணும்போது எந்த படமும் ஒன்றும் ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது. அப்படியே ஒரு சில 25 நாள் அப்படிதான் இருக்கும். அப்புறம் இந்த ராஜாராஜா நீராம்தாஸ் சாரோட 2வது படம் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜாராஜா வந்து ஆபீஸ்ல போனா முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்காக. அப்புறம் புது வசந்தம், இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துல வந்து ஓடின படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன். ஆனால் 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படிதான் அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆகிட்டேன். என் படத்துல நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆயிடுவாங்க.
ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணன் அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டோம்னா இந்த படத்துக்கு போயிட்டோம்னா ஷூட்டிங் அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சார்ல பற்றிலாம் சொல்லுவான், அவர் சுறுசுறுப்பாக நல்லா பண்ணுறப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த இந்த குரூப்ல பாருங்க, இது எல்லாமே இந்த டெல்லி கணேஷ் சார், கேரஜி அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க, சச்சுமா, யாரை விட அனுமன் சார், ரமேஷ் எங்க ரமேஷ் கண்ணு இருக்கியா? சரி, லேடிஸ் மேஜிக்காங்க. இதுல ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு ஒரு அப்படியே சின்ன சாமியா இருக்குங்க சார். உங்களை பற்றி உட்கார அடிக்கடி இந்த வலைபேச்சு பார்ப்பேன் நான். உட்கார்ப்பா, வலைபேச்சில் அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீகாந்த் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி அப்பப்போ நினைவுபடுத்து. ஆமா, நிறைய பாராட்டுவார். Yeah, he still loves you. So, அவரை அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு போவார். பட் நல்ல நடிகர், அவருக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு பிள்ளையார் சொல்லியா இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படமும் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ இவங்களை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஏன்னா நம்ம 3 சகாப்தமா இவங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு இருக்கோம், இவங்களோட காமெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னமும் வந்து யங்ஸ்டர்ஸ் கூட ஈக்குவலா வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இன்னமும் வந்து அவ்வளோ எங்கா இருக்காங்க, ரொம்ப அழகா வந்திருக்காங்க. சச்சுமா அவர்களை பேசுவதற்காக ரொம்ப அழைக்கின்றேன். பாதி மூஞ்சி தெரியாது எந்த மைக் இல்லை, அது அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல. சாரி, சுமார் வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஸோ மேடையில் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் வந்து 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், இன்னும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே இருப்பேன், ஆண்டவனுடைய அருளால். நீங்க எல்லாமே என் குடும்பம் தான். இன்னைக்கு வேணா மீடியா எத்தனை வேணா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீ, அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபஸ்ட்டு பண்ண படம். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸ் டெஃபினட்டாக அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் போகாமையே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டா நின்றா எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்கு. ஃபாரின் தேவைதான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான், சிவந்தமன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் பண்ணது தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகா அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்கு. நிஜமாவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். நானே இப்போ வெளியில் வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்போதான் பார்க்கறதுக்கு புதுசாக பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. என்னுடைய கேரக்டர் வந்து அந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. என்னை வச்சுதான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சுதான் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தட் இஸ் த பிளே.
ஸோ அது ரொம்ப நல்ல அழகாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவு செய்து பார்க்கணும். அது எந்த படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தது. என்ன நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோட உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இதை ஒரு நல்ல இதுவாக கிடைச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சொன்ன மாதிரி தான் யூடியூப் ட்ரெண்டிங் ஸ்டார் செல்லக்குட்டி தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இவரோட ஸ்பீச் எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நீ நல்லா தமிழ் பேசுவ, ஆனா இதுல 40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்க. தமிழ் மகளே, அழகிய தமிழ் மகளே, தமிழே பேசு, நீ நல்லா வருவ. உன் அழகை போல தமிழும் மிக அழகானது. அந்த பேரெல்லாம் சொல்லி ரொம்ப மாட்டி விடாதீங்க. அதான் யூடியூப் ஆகிடும். நம்ம குழந்தை அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணும். அடி கண்டென்ட் சொல்றாங்க. 6 கண்டென்ட் போய் வேளாச்சு எந்த இருக்கிறதே தெரியல. 6 கண்டென்ட் வைக்கோ கட்டமாரு கண்டெய்னர்னு காணும். அப்புறம் நம்ம கண்டென்ட்டை பற்றி எங்க கண்டுக்க போறாங்க. அதான் ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க. அவங்க நினைச்சா என்ன பண்ணுவாங்க, அது போட்டோம். எங்க ரங்கராஜன் சார் படத்துல எந்த கான்ட்ரவர்சியும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன். இயக்குநர்கள்ல அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார், பேசினார். அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். ரவிக்குமார் படம் பாருங்க, பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அதுபோல ரங்கராஜன் சார் மதர் லேண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட். இன்னும் பண்ண படம்லாம் ஹிட். சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலாக, கொஞ்சம் மோதலா இருக்கும். கொஞ்சம் மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள், என் பேர பிள்ளை, பேட்டி எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம். கே ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், செல்லமணி படங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட விரசனோட கம்மியா இருக்கு, விரசனம் இருக்காது. கவர்ச்சி வேணும், அதுக்கு ஆடியன்ஸ். அது கொஞ்சம், அது கூட நாகரிகமா, ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றி பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாசமா நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டேன். ஹீரோயினி இருக்கேன்னுட்டாங்க மேடையில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க, நம்ம ஆர் உதயகுமார், பேரரசு சார், பாக்யராஜ் சார், செல்லமணி இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோயினி அதிகமாக வரமாட்டாங்க, சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நன்றி. அவர் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகா இருக்கீங்கம்மா, நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயம் இந்த படம் பெருசா ஓடும். என்ன தமிழ் பண்பாடு இருக்கிறவை ரவிக்குமார், செல்லமணி, கே ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க, சில டைரக்டர் இருக்காங்க, தமிழை காப்பாற்றுபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று பணியோடு வேண்டி நான் இப்போ 2 படம் சொல்றேன். அது குற்றமா எடுத்தாலும் சரி, குறையா எடுத்தாலும் சரி, நான் ஒரு தலைவனோ
அந்த படத்தை பத்தி சொல்றேன், நீங்க தீர்மானிச்சுங்க. இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்சர்ஸ் போடுறாங்க கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் தேவைப்படும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிழிச்சிடலாம். கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடை அது பாவம் ஆடுவது. அது பாவாடை அல்ல, பாவம் ஆடு. இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெயிலர் தமிழ்னு ஒரு தங்கச்சி பாவம், அந்த பாட்டுல விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும். அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம் விவச வேண்டாம். அது கவர்ச்சி இருந்தது. ஒரு உடை தொடர்பு அதை கூட என்ன சார், அதை கூட நாகரிகமா பண்ணியிருக்கீங்க. இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, தரத்து வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்ல. டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் கட்டடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்கேன் சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன், இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றாங்க, வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப பெண் பார்க்கிற வீட்டுக்கு போறான். அந்த மணப்பெண்ணு இல்லை, பார்க்கறான், அவன் வெறுப்பா பார்க்கறான், வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்தா பார்த்தா அது எடுத்து என்னடா இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, அப்போ சின்ன வயசுல பழகம் தானே, போட வரன்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்ப அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாளாக நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க ரவி. ஒரு நாள் கூட இந்த படத்துல இப்படி பார்த்ததில்லை ரவி. ரங்கராவ் சார் ஹோட்டலை வந்து ஒரு நடுவில், இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டல், பிராந்தி நேரமா இருக்கு, தேடி கண்டுபிடிச்சு 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டல் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை ஹீரோயினை உடைச்சி பிராந்தி ஊத்துறா. அதை வேணாங்கிற கூட குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறா. தமிழ்நாட்டில், இந்த நாட்டில் இப்ப 4 நாளுக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சா 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்போ முன்னே கூட செய்தி, ஒரு 5-6 வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மணி நொந்து போய் சொல்றேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி குடிவா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். மக்களுக்கே உண்மையாதான் கோவம், மக்களுக்கே உண்மையான கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்களா எப்படி சார் நல்லா ஒழுங்காகலாம்? இப்படி எனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நகைச்சுவை ஏதோ பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசு வேண்டாம், வேண்டுகோளா வைக்கிறேன். நான் யாரு மீதும் கொட்ட, நீ சிரிக்காத, ஓவரா இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால. நல்ல பெண், நல்ல தமிழ் மகள், என் அருமை சகோதரர், எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில்
நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார். மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு விஷயத்துல. பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனா புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். தாதா, குட் நைட், நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமா சொல்றேன். பெருசா விரசெல்லாம் கிடையாது. கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்துல இருக்கு சார். கதை ரவிக்குமார் கிட்ட கேளுங்க, செல்லுமணி ரங்கராஜ் சார். நம்ம தெருவில் இருக்கு சார் கதை. நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீ என்ன ஃபாரின்ல போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே. ரங்கராஜன், ஆர்.கே. செல்லுமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்காங்க. நான் எல்லாரையும் குறை சொல்ல. ஆக ஏதாவது தவறா பேசுறதா அந்த மன்னிச்சிருங்க. நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும். நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ். தமிழ் பண்பாடு. ஆக அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம். கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும். பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஏன்னா தயாரிப்பாளர் இந்த ரவிக்குமார் சொல்லுவாங்க, சௌதரி படம்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துவாராம். கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் வீட வித்து வாங்கிட்டு போயிடுவான். அது சிலர். ஆனா நம்மளுக்கு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோட டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. சினிமாவாயும் என்னுடைய ரமேஷ் கண்ணா அவங்க சொல்லல, அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அந்த காலத்து எங்க சச்சு பாசமிக்க ஒரு சகோதரி. திரையுலகில் ஒரு அவ்வளவு அன்பு. எங்கேயோ நிக்கிறேன், ரொம்ப நாளாச்சு நாங்க பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமரா, அற்புதம். இன்னும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த மியூசிக் டைரக்டர் நான் 20 வருஷத்துக்கு முன்னால என் படத்துல போட்டேன் 5 பாட்டு. ஆர்கே எங்க செல்வமணி ஞாபகம் தான் வரும். அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்வமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள் படம், கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற, அது பயங்கர உணர்ச்சி. எங்க ரவிக்குமார் சிரிக்கல. அற்புதமா பாட்டா சார் 5 பாட்டு. படம் சரியா போல. இல்லைன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார். சிக்கனா பண்ணி கொடுப்பார். சிக்கனா பணம்னு கேட்க மாட்டார். ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன். சைந்தவி இந்த படத்துல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் முதல் பாட்டு. என்ன அப்புறம் மாலதி, லட்சுமி சுருதி, மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார். கண்ணீர் விட. அவ்வளவு பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல அவருக்கு, இன்னும் நேரம் வரல. வரும் இந்த படத்தின் மூலம். எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும். கொஞ்சம் காதல், கொஞ்சம் மோதல், தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும். பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். எங்கேயும் எப்போதும் 2011ல இந்த படத்துல சாங் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தவரு. ஆனா அதுக்கு வந்து பல படங்களுக்கு வந்து ஹிட் சாங்ஸ் கொடுத்த மியூசிக் கம்போசர் அண்ட் பிளேபேக் சிங்கரான சி. சத்யா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த
மியூசிக் லான்ச்சுக்கு நான் வந்தது காரணமே என்னுடைய மிக வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்கே சுந்தருக்காக தான். நாங்கள் எங்கள் ரெண்டு பேரோட லைஃப் வந்து ஒரே மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ ரெண்டு பேரோட கேரியரும் ஒரே மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரே மாதிரி கம்ப்யூட்டர் வாங்குவோம், ஒரே மாதிரி ஸ்டுடியோ செட் பண்ணுவோம், ஒரே மாதிரி வீடு வாங்கினோம், மேரேஜும் ஒரே டைமில் பண்ணோம். அந்த மாதிரி நானும் அவரும் ஃப்ரெண்டு இல்லை, ரொம்ப வெரி க்ளோஸ். அதுக்கு மேலேன்னு சொன்னால் அதுதான் என்னுடைய ஆர்கே சுந்தருக்காங்க. இந்த படம் வந்து அவர் கரெக்டாக டைரக்டர் கே ரங்கராஜ் சாரோட இணைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு ராசியான ஒரு டைரக்டர். அவர் மூவியில் வந்து சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட்டு. நான் என்னோட சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அங்கே மூலக்கடையில் பிருந்தா தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அது வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மூவி வந்து உதயகீதம் தான் அங்கே ஸ்க்ரீன் பண்ணாங்க. உதயகீதம் அண்ட் நான் சிகப்பு மனிதன். அப்போ இந்த மூவி வந்து ஆக்சுவலாக ஒரு 1 இயர் வந்து அந்த தேட்டரில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. நாங்கள் இப்போ நிறைய வாட்டி போய் அந்த படத்தை அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா அந்த தேட்டரோட ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த பாடம் இல்லாத பாட்டுக்காகவே அந்த இசைஞானியோட நாங்களாம் ஒரு இசைஞானி வெறியர்கள். ஸோ இந்த மூவியை அத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ அவரோட மூவியில் வந்து சுந்தர் வந்து ஜாயின் பண்ணது அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரீசெண்டாக மரகத ராஜா வந்து ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் எப்படி எதிர்பாராம எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சது, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக. அதே மாதிரி இந்த மூவியும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தாமு சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷம் நண்பர். பாடலாசிரியர் காதல் மதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பாடல்லாம் எழுதியிருக்காரு, என்னோட நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அப்கமிங் கொரியோகிராஃபர் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தேங்க்யூ. அடுத்ததாக ஃபேவரட் ஆக்டர் அனுமோகன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். நீங்களாம் ஒத்து பார்க்கறது பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்பு புத்துக்குள்ள கழிட்டு பாம்பு பிடிக்கிறது அந்த மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில். பொதுவாக வந்து காதலுக்கு அப்புறம் வர மோதல் இருக்கு பார்த்தீங்களா, அது நிலைக்காது, அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஆனால் மோதல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களா காதல், அந்த காதல் மட்டும்தான் ஜெயிக்கும். இது உண்மை. நான் லவ் மேரேஜ் பண்ணேன்னா முதல்ல எனக்கு மிஸ்ஸஸுக்கு முதல்ல மோதல் தான், அப்புறம்தான் காதல். எதுக்காக சொல்றாங்கன்னா வாழ்க்கையோட அனுபவம் தான் அது. ஸோ மோதலில் வரும் காதல் என்னைக்குமே ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. காதலிச்சுட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சுதான் போகும். இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டாரு. இந்த இடத்துல நான் ஒரு நடிகனா உங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வேல்யூ கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார். ரங்கராஜ் சாரெல்லாம் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸ்லாம் அப்போல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டில் எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே இந்த பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம்ல, ஜெமினியில் இங்கேயும் மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு. ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆர்கே செல்லுமணி சார், அவரை பற்றி நான் என்ன சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கடின உழைப்பாளி. திரைப்படத்துறைக்காகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறாரோ இல்லையா, ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியை, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் உண்மை. அதற்காக போராடுவது ஒரு பெரிய போராட்டம். எல்லாம் விளையாட்டல்ல. ஒரு தலைமை ஏற்று இத்தனை ஆயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டணும்.
ரங்கராஜ் சாரை பற்றி சொல்லவே வேணாம். அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒரு ஷாட் வந்து கொஞ்சம் தப்பா பண்ணாங்களோ ஒரு கோவம் வரும், உண்மையிலே கோவம் வரும். அது ரீசன் என்னன்னா, சொன்னது என்ன நீங்க என்ன செய்யற மாதிரியே இருப்பாரு. ஆனா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு சீன் எடுக்கும்போது நல்லா இருந்தது. இந்த படத்துல வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலே இன்னைக்கு ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு. ஒரு குடிச்சு போட்டு ஒரு வெள்ளம் பண்ற கேரக்டர் நவீன் தான் என்னுடைய வைஃபா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர். ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் வந்து வைப்பு மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகும்னா புருஷன் ஒல்லியா இருப்பா, ஒய்ஃப் வந்து நல்லா தடியா இருப்பாங்க. ஒருவேளை அந்த மேட்சிங்கில் படங்கள்ல. பட் நளினி மேடம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்படியே மனசு உட்காந்துருக்காருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை. இதெல்லாம் வந்து காட் கிஃப்ட். அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமா நல்ல இதாக ஒரு நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்காரு. பட் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம் இந்த பார்த்த ட்ரெய்லர். எப்படின்னா, இந்த படத்தோடைய போட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல சூப்பர் போட்டோகிராஃபி. ஏண்டாவது இந்த படத்தில் எடுத்து எல்லாருமே சான்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம். இங்கே மைக்க பிடிச்சி என்ன லொல்லு பேசியிருந்தாரோ அதே தான், ஷூட்டிங்ல அதே தான். ரமேஷ் கண்ணா அப்படிதான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சிருக்கார். அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்றேன். தமிழ் திரைப்படங்கள், இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம், நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஜோசியம் படிச்சேன்னா அதனால நான் சொல்றேன். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்தும். அது எந்த படம் இருந்தாலும் நல்லா போகும். நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க, சூப்பரா ஹிட் அடிப்பாங்க. அதே போல இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் நல்ல உறவினை வேண்டி விடுபடுவேன். நன்றி, வணக்கம். ப்ரொடியூசர் ராஜேந்திரன் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக செய்தியாளர்களுக்கும் மற்றும் இங்கே தலைமையேற்று நடத்திய திரு அண்ணன் KS ரவிக்குமார் மற்றும் K ராஜன் அவர்களுக்கும் நமது மற்ற இசையமைப்பாளர் நடிகர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது இயக்குனர் K ரங்கராஜ் அவர்கள் 1983 நெஞ்சமெல்லாம் நீயே என்ற திரைப்படம் முதல் வெற்றி படமாக அமைந்தது. இதுவரை சுமார் 27 படங்கள் இயக்கியுள்ளார். இதில் பல படங்கள் வெள்ளி விழாவையும் பல படங்கள் 100 நாள் தாண்டியும் அந்த காலத்தில் வெற்றி பெற்றது. அதே மாதிரி K ராஜன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தற்போது ஒரு படம் பார்த்தேன் என்று. அந்த மாதிரி படம் இவர் பண்ண மாட்டார். அந்த படம்லாம் இப்போ நான் தான் அந்த படம் பார்த்தேன். பள்ளிக்கூடத்து பள்ளி எப்படி கெட்டு போனேன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற படமாக இருந்திருக்கு. ரெண்டாவது இதுவரை எடுத்திருக்க எல்லா படங்களுமே மக்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன சொல்லித்தரணும், நல்லதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. KS ரவிக்குமார்கிட்ட யாரும் எடுக்கும் படங்கள் எல்லாமே. அது மாதிரி கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த படத்திற்கு இசையமைப்பாளரை நல்லபடியாக வேலை வாங்கி அவர் பெரிய இசையமைப்பாளர் வருவார்கள். ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் இருவருக்குமே இந்த படம் ஒரு பெரிய திருப்பம் அமையும். படம் வெற்றி பெற்றதும் நடிகர்கள் உடனே சமூகத்தை உயர்த்தாமல் தற்போது வாங்கும் சம்பளமே பெற்றுக்கொண்டு மற்ற படங்களையும் நடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த படத்தோட ஹீரோயின் ஆக்சுவலி நம்ம வந்து சாங்ஸ்லயும் பார்த்தோம், ட்ரெயிலர்லயும் பார்த்தோம், ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா சார்மிங்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளே பண்ணிருக்காங்க. எஸ், தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் மூவிஸ்ல எஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் பூஜிதா பொம்மாடா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு பூஜிதா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் இன் தமிழ். ஐ எம் so happy, very excited to be sharing the stage with such experienced and senior artists and technicians in the Tamil industry. இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. The best part is இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி, ஒரு ரொம்ப க்ளீன் என்டர்டெய்னர். இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ், everybody. So to be a part of this film is a privilege for me. And our dear director Rangarajan sir, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஆக்சுவலி செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பட் எடுத்தது ஃபுல் காமெடி அண்ட் ஃபன் மூவி. இட்ஸ் அ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். மியூசிக் இஸ் பியூட்டிஃபுல். The visuals, Damodaran sir has done an excellent job. Emaru, they've given their best and they've come up with a very nice, a very fun, comedy, entertaining and very youthful entertainer, which is also heart-touching. I request the media to encourage us, support us, and in the padam ellarum paakano, audience kulla pono, adukku neenga da support pananum. So thank you so much, and I hope that my entry into Tamil with this movie will also be great, just like how it's going to be a great comeback for Rangarajan sir. Thank you. So அடுத்தது பாடல்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் ரொம்ப அமேசிங்காக வந்து மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பெருமையெல்லாம் ஆர்கே சிம்மர் சாருக்கு தான் சேரும். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஆர்கே சிம்மர் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கே ரங்கராஜ் சார் அவரோட டைரக்ஷனில் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தாமோதரன் சார், அவர் என்னோட ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமாக நாங்கள் டிவி ஷோஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கேமராமேன் இருப்பார், நான் கீபோர்டாக இருப்பேன். அப்போலேருந்து அவருக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பழக்கம். ஸோ லாங்கு நான் படங்கள்லாம் பண்ணிவிட்டு இடையில பிரேக் ஆகிட்டு நான் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறையா படங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கரண்ட்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு. கம்போசராக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கேப் ஆகிடுச்சு. அப்போ அவர் கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அவருக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்காக இன்னைக்கு வந்து இந்த இளையராஜா சாரோட கிட்டாரிஸ்ட் சதா சார், அப்புறம் சத்யா, அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. இளையராஜா சாரோட காம்பினேஷனில் சார் பண்ண அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட்டு. இப்போ நான் இந்த இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன் அப்படின்னு எஸ்பிபி வந்து பாடின சங்கீத மேகம்ங்கிற படம் வந்து சார் டைரக்ஷனில் வந்த படத்தில் வந்த பாட்டு தான். இன்னைக்கு எஸ்பிபி சார் நம்ம கூட இல்லை. அவரோட நினைவை வந்து அவர் மனசில் சுமந்துட்டு இன்னைக்கு இந்த படத்தில் எங்கூட ஒர்க் பண்ண அத்தனை சிங்கர்ஸ், அதுக்கப்புறம் அத்தனை மியூசிஷியன்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் நம்மளோட ஹீரோ ஸ்ரீகாந்த் சார், அப்புறம் ஹீரோயின் மேடம், அவங்க ப்ளஸ் எடிட்டர், எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. யூஸ்வலாக ஒரு பிரேக் எடுத்துட்டு கம்பேக்னு சொல்ல முடியாது. சார் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் டைரக்டர், ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. இப்போ திருப்பியும் he has coming to do the movie. அப்படி வரும்போது இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டு. 10 பேரை வெட்டுவோம், ஒரு ட்ரக்ஸை போட்டு எல்லாம் அங்கங்கே பிடிச்சி இழுக்கிறது, இதன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படியாவது சக்ஸஸை கொடுத்துடணுங்கிற டெஸ்பிரேஷன் இல்லாமல் அவர் எதில் பெஸ்ட்டு. அவர் இன்னைக்கு ஃபேமிலிக்கு யாருக்குமே வந்து அதுக்குன்னு அட்வைஸ் பண்றது கிடையாது. ஒரு டேக்அவே இருக்கும், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிட்டு அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்னு ஒரு விஷயம் இருக்கு. அவ்வளோ ஒரு நல்ல மெசேஜஸை வந்து ஒரு படத்தோட அப்படியே போற மாதிரி நல்ல என்டர்டைன்மெண்ட்டா ரொம்ப சூப்பரா காமெடியோட கொடுத்துருக்காங்க. படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்துல போய் பார்த்தாலே படம் 3 நாள் ஓடிட்டோம். அவ்வளோ அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அத்தனை பேரையும் வச்சு எல்லாருமே வந்து ரங்கராஜ் சாரோட படம் தான். ஓகே, அவர் படத்தில் நம்ம இருக்கணும்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்து படங்கள்லாம் கொடுத்து ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் டைரக்டர் போது அவரோட படத்தில் இருக்கணும்ட்டு நிறைய பேர் வாண்டடாக வச்சு பண்ணாங்க. இன்னைக்கு வந்திருக்க செல்வமணி சார், அவர் வந்து
அவர்லாம் நல்லா ஸ்கூலில் கட்டடிச்சுட்டு அப்பெல்லாம் கேப்டன் பிரபாகரன் படம் 5 வாட்டி 6 வாட்டி போய் பார்ப்போம். புலம் விசாரணை அது எல்லாமே அவர் ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்ததாக ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், 2 decadesக்கு முன்னாடி லவ் அப்படின்னா ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன்ஸ், இந்த மாதிரி கலந்த ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரோஜா கூட்டம் தான் எல்லாருக்குமே வந்து நினைவுல வருங்க. எஸ், வாட் அ மூவி அப்படிங்கும்போது இப்போ வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. ஸோ எல்லா பெண்கள் மனசையும் மக்கள் மனசையும் தன்னோட நடிப்பினாலையும் சரி, இந்த அழகான சிரிப்பினாலையும் சரி கொள்ளை கொண்டவர். இப்போ கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல்லையும் வந்து மக்கள் மனசை திரும்ப கொள்ளையெடுக்க வராரு நம்மளோட சார்மிங் அண்ட் ஹேண்ட்சம் ஹீரோ ஸ்ரீகாந்த் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். நேரில் நண்பருக்கும் பெரியவர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்க்கை வந்த எங்கள் திரையுலகத்துக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துருக்கீங்க. கிண்டலும் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, அதான் கொஞ்சம் காலம் கொஞ்சம் முதல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமா, சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனில் சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த 22 பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃப்ளைஸ். கரெக்டாக இந்த மூவிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்கா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்ன என்னோட முதல் படம் ஹீரோயினா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கே தான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சசி இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறது போதும் ஆச்சு. 2000 ஆரம்பித்தோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஜேர்னி இஸ் பீயிங். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ மேலும் எந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார், அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளவரசா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சுந்தர் சாரும் பாருங்க, ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சுதா கோங்கராவும் சரி, கேஆர் சரி, அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, சமீப காலத்தில் நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு ஒரு படம் வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசிச்சு அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 பேரும் கால் ஷீட் இருந்தாங்க. நான் வழக்கமாக 7:45 7:30 இருப்பேன். லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். வெளிநாட்டில் 3:30 மணி சாயந்தரம் வந்தார். 7 o'clock 6:30 இருப்பார். That's the commitment, dedication. சார் அவள் அமைதியா இருக்கான்னு பார்த்து வாமாறாருங்க. சுனாமி பின்னாடி ரொம்ப அமைதியா இருக்கும். சத்தியமா என்னால முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டாரு. ஓட்டம். இது அவரோட பயம் என்னன்னா, தவறு வரக்கூடாது, நேரத்தில் முடிச்சு ப்ரொடியூசரோட செலவு மிச்சம் பண்ணணும், டைம்ல முடிச்சிடணும்னு. அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும் அந்த 6:30 அப்படின்னு சொல்றது, இன்னும் எதுவும் ஷார்ட் எடுத்துலாமா கேட்டுவே வந்துட்டு ஓகே அப்படின்றாரு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள் யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க இல்லைங்களா. யூ ஷுட் என்கரேஜ். ஐ அம் கிளாட் சார், அவரோட இந்த கனவுல நான் வந்திருக்கேன், சந்தோஷப்படுறேன். சரி, நான் இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எவ்வளோ படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது. நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னார். எனக்கு வேறு எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுற்றி அடிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான், சச்சமா மாதிரி தான். நீங்க பாருங்களேன், இன்னைக்கும் அதே சார் அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமாலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா. ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி ரொம்ப கிண்டல் பண்ணுறோம். நான் ராஜு சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சார், தமிழ் இருக்கிறதுல ஆணு பெண்ணு அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம் சொல்லி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடையை பற்றியும் வந்து சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு, எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும், கொடுத்துருவாங்களா? இல்லைல்ல. எனக்கு தெரியும் சத்யஜித் சார் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
பக் மேலே போகிற லொக்கேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு பண்ணி எடுத்தாங்க. படம் பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார். நான் ஒரு பாட்டு ஹிட்டு படம் ஹிட்டு திருப்பி கொடுக்குற காசுன்னு சொன்னார். தட் இஸ் மை பாலிசி. கேட்டது கொடுத்தேன், பயன்படுத்தல திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ எம் மேனிபுலேட்டிவ், சந்தர்ப்பவாதின்னு. தட் இஸ் ஹவு இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்றேன். நீங்க போய் வந்து சாய் பண்ணுவவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து போவாங்க, ஒத்துப்பாங்க நான் சொல்ல கற்றுக்கிட்டோம். அவ்வளவுதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம். சார் சினிமா அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜை அன்னைக்கே வித்து போச்சு. ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ வகையில கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் பார்த்தல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா உழப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுங்க சார். இட்ஸ் a வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கெல்லாம் கத்துப்பாங்க. ஸ்டுடியோலாம் இங்கே தான் இருந்துச்சு. ஹைதராபாத் 25 ஸ்டுடியோ இருக்கு. இட் மீன்ஸ் வெரி சாட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு இல்ல. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஒட்டுமே இல்லை சார். பிரச்சனை பார்த்தீங்கன்னா சார் எல்லாம் வந்து 2 கட்சியா பிரிஞ்சிடறாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சம்பளம் ஏற்கல சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே திருப்பி கடுமையாகவும் கொடுத்துருக்கேன். நம்ம இட்ஸ் a family. அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கும் நான் படம் கிடைச்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்துல நான் 7 மணி நேரம் தூங்கியிருப்பேன். துபாய், ஹைதராபாத், விஜயவாடா, இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார் டிசிப்ளின், லைஃப்ல வச்சு எவ்ரிதிங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையை எடுத்துட்டு கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட் என்கரேஜ் சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்ட் அப்போ கை தட்டியிருக்காங்க. நான் டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்க நான் கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு சீ டைரக்டர்ஸ் டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார். நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தா விசில் அடிக்கிறோம், எல்லாம் ஏதோ தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ் டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே சொல்லுங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. கிராண்டியர், பிக் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் பி யூனிட்டியோட நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி எவ்வளோ பெட்டர் ஆக முடியுமா, இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். எல்லாம் தமிழ் சினிமா எனக்கு என்னன்னா ரொம்ப எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு. இன்னைக்கு எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ஃபிளாப் எல்லாம் கொடுத்தா கூட பாருங்க டப்புன்னு திருப்பி நான் வேலை கொடுத்துருவோம். ஒரு வாட்டி மக்கள் மனசுக்கு இடம் பிடிச்சிட்டோம்னா நான் வெரி ஹாப்பி தட் உங்க மனசு எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சுதான் தான் இருப்பேன். காற்று கருத்து புரியாத இங்கேயும் மறைந்த போய் காதல் மட்டும்தான். இப்பதான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் மறந்துட்டோம் அப்படின்னு. இன்னொரு படம் இப்படி சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க எதில் கேப்ல கேட்டாங்க, அம்மா இப்போ யாரும் கோபம்னாங்க. நான் வந்து எஸ் வந்தனா அப்படிவேன். அப்படின்னாங்க. It's love. Let's all be happy. Let's be lively and let's not fight. Enjoy doing movies. Actors சாவி நீங்க ஒருத்தருக்கு போட்டு எல்லாம் கொடுத்துருங்க. அது எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்க முடியாது கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தேங்க்யூ சார். லவ் யூ ஆல். இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் தலைவர் ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். சார் வித் யுவர் பர்மிஷன் சார். சார் வந்துருங்க சார். எங்க தயாரிப்பாளரை பத்தி சொல்ல ₹1 பாக்கி இருக்குல்ல, முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதான் அவரு ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாரு, ரொம்ப கரெக்டா இருப்பாரு. சொன்ன வாக்கு கரெக்டா காப்பாற்றுவார். இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம காப்பாற்றணும் சினிமாவை. தயவு செய்து எந்த படங்கள் பார்க்கணும் பார்க்க கூடாது, எது நல்லா இருக்கு நல்லா இருக்காது அது சொல்லாதீங்க. நல்லது கெட்டது போய் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா 4 குடும்பம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் டூ தட் ப்ளீஸ்.
அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் கூட ஸ்ரீகாந்த் மாதிரில பேசி நான் பாக்குறேன். இது போல திரையில இருந்தா நீ தான் சூப்பர் ஸ்டாரா பார்த்தா இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்க, நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் ஓடி போயிட்டு இருக்க, இவ்வளவு எமோஷனா இவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்க, இவ்வளவு பேசுற, நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டரா நீ பண்ணி இருக்கணும். நீ வந்து படத்துல நீ பண்ண அது இல்ல அதுலயும் இப்ப வந்து பார்த்தா அந்த மௌனவாத்திர சந்திரமாவளி தெரிஞ்ச நீ அவ்வளவு இதுல நீ 10% பண்ணிருந்தாவே நீ வந்து, ஆனாலும் 25 வருஷம் ஆச்சு நம்பவே முடியல என்னால. நீ அதனால நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும். நான் வந்து பண்ண 2002 வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் மட்டும் கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருந்தேன் ஆஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு. அதனால நான் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு வந்து. ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவர் என்னோட கேமராமேன், அவர் இந்த படம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டில்ஸ் தான் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார். அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து 90ல பிரசாந்த பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப அழகா ஒரு எனக்கு தெரிஞ்சது. சரி இவரை எப்படி வச்சு ஒரு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கேன்னு சொன்னார். அதனால பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரோல் பண்ணியிருந்தா நீ வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் எனக்கு வாய்ப்பு வேணும். நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான். இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவதற்கு முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் அவர் தான். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவங்களாம் இப்போ சொல்ற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளோ எல்லாரும் அதிகமாக அவர் கோவப்படுவார் அப்படிப்படுவார். நான் வந்து 30-35 வருஷமா நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து நீ ஒரு தடவை அப்படி சிரிச்ச மாதிரியே தான் இருப்பார். ரொம்ப சாஃப்டா அமைதியா வருவார், அமைதியா போவார். ஏன்னா அப்ப நான் வந்து மணிவன் சாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மணிவண்ணன், ரங்கராஜ், மனோபாலா இவங்க 3 பேரும் அந்த பாக்யராஜோட வரதராஜோட அசிஸ்டண்டா இருக்கும்போது 3 பேரும் சம காலத்தில் படம் பண்ணிட்டு இருந்தால எனக்கு வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரின்னா அவர் சித்தப்பா பெரியப்பா மாதிரியும் எனக்கு அந்த ஒரு ஃபீல்டு. அதனால அவர் கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும், அது என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர்கிட்ட பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேல வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில வந்து ஒரு ரசிகனாகவும் சமகாலத்துல ஒர்க் பண்ணும்போது என்னோட மணிவண்ணனோட கொலிகா இருந்ததால வந்து அவர் மேல அளவு படம் தான் இருந்து நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ண அந்த ஸ்டேஜ்ல அங்க இருக்கும்போது அவர் தர்மபுரம் படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்துட்டா இருக்கும். அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து சாங் பார்க்க முடியாது, ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். ஆனா அதுவே வந்து ஒரு பானை சோற்று ஒரு சோறு பதங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லா வந்து அவர் ரொம்ப அழகா வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ஹீரோ ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. பார்த்தா ரொம்ப சந்தோஷமா புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலயும் என்னன்னா வவுன் வந்து ரொம்ப நாளானா அந்த வவுனுக்கு ரொம்ப அதிகம். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமானா படிச்சவங்க ரொம்ப ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தாலும் அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். ஆனா தமிழ் சினிமாவில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளிவிடுவாங்க. 3 அவங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு 3 இது இருக்கு சினிமாவில் வந்து. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருந்தா அவங்க அன்ஃபிட். அந்த பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்ஃபிட். குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்போ அன்ஃபிட். இதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட வந்து டயக்ராம் இதுதான். இப்போ இந்த டயக்ரத்து இந்த கட்டுமானத்துல ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு? ஒரு வீடு வந்து கட்டுமானத்துல அஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஆனா எந்த விதமான கட்டுமானமும் இல்லாம எந்த விதமான அஸ்திவாரம் இல்லாம எந்த விதமான பிளானும் இல்லாம வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னா சினிமா நல்லா இருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. யாரோ ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு யார் பாஸ்? எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ். அப்ப அவருக்கு எனக்கு பாஸா இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும். வேற யாராவது பாஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவில் எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியா இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதா இருக்கும். அதை விட்டுட்டு வராது வந்து அங்க வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரி சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னைய நிலைமைக்கு காரணம். ஆனா வந்து ரங்கராஜ் சார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல. ஆனா வந்து
அவருக்கு கதை எதுனா ஒரு செல்வராஜ் சாரோ முதல்ல கலைமணி சாரோ அவங்க வந்து 3 பேரை பத்தி ஒரு கதை ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவாரு, அந்த கதை வசனம் அப்படியே திரும்பி வந்துருமா நமக்கு. அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பாரு, அவர் கதையோ அவர் வசனமா எடுப்பாரு. அவரா அந்த கதையை நம்ம இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம், அந்த வசனத்துல இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம். அது வந்து இதுவே பண்ண மாட்டார். அப்புறம் எப்ப எடுப்பான்னு தெரியாது, ஒன்னொரு நாள் எடுப்பாருன்னு. ஆனா கே ரங்கராஜ் சார் அப்படின்னா 9 to 6 5 சீன்னா அது வந்து 8:30க்கு அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாரு. கரெக்டா வந்து 6 o'clock முடிக்கலாம், கடைசியில முடியும் அந்த 6:15 கொண்டு போய் முடிப்பாரு. அவ்வளவு ஷார்ப்பா அந்த சீனை 5 சீனை கரெக்டா முடிச்சு நீட்டா முடிச்சு அந்த சீன் நம்ம பார்க்கும்போது ஆஹா நம்ம சீன் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். மனோபலம் அப்படின்னா 9 மணிக்கு சீன் ஆரம்பிச்சு 1:30 மணிக்கெல்லாம் அந்த சீனை முடிச்சுட்டு சீனை குடின்னு கேட்பேன். அவ்வளவு அர்ஜென்ட் எனக்கு அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி எல்லாத்தையும் பேக்கப் பண்ணணும். அப்போ எப்படி இருந்தாலும் 5 சீனை எடுக்கிறோம்னா அந்த 5 சீனை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் மெதுவாக எடுக்கலாம் அப்படின்னா இல்லை, அந்த அதிபரில் எடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ முதல்ல நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது ரங்கராச்சாரியனை பற்றி ஒரு அளவீடு என்னன்னா, அந்த சரியான நேரத்துல சரியா திட்டமிட்டு மிக சிறப்பா செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில யாராலும் முடிவு பண்ண முடியாது. வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து மதிப்பிடுறது கிடையாது. நான் எடுக்கிற கதை அது சிலருக்கு பிடிக்காம போகலாம், அது ஒரு வே இருக்கு. அதனால அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட தகுதியை தீர்மானிப்பதல்ல, அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொன்னார் இல்லையா, அந்த கேரவன் இந்த படம் இது போல இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்ல ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது. அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை. அதனால நிச்சயமா இப்ப வந்து ஒரு காலம் மாறு. இப்ப ராஜன் சார் சொன்னாரு, ராஜன் சார் சொன்னாரு, சொன்னதே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், தமிழ்நா மாதிரி தங்கச்சின்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல 8 பேரும் வருத்தப்படுவாங்க தமிழ்நா மாதிரி தங்கச்சி சொன்னவன்னு. அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மிக சிறப்பா சொன்னாரு. அதாவது தமிழர் பண்பாடுன்னு ஒன்று. இப்ப ஏன் தமிழர் பண்பாடை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தமிழ்ங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு. பாக்குறேன் அது சாம்பல் நினைச்சு கை வச்சானா சுடும். எல்லாருக்கும் தான் அது, சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி, அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும். இல்லைன்னா அது தொட்டா அவன் கையை சுடும். இந்த நெருப்பு அனைப்பேருக்கு யாராலும் முடியாது. இது கால நெருப்பு. இது வந்து 10,000 ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அணையான நெருப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அது வந்து சாம்பல் பூத்திருக்கும். நீங்க ஊதி பாத்தீங்கன்னா தெரியும், ஊதினா உங்க வாய் வந்து போயிடும். அதனால தயவு செய்து நீங்க கோலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான். எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்க யாரும் அழிக்க முடியாது. அதனால வந்து அதுக்காக வந்து வேற வழியில வேற இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு தான் நான் உறுதியா சொல்ல முடியும். தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி. இது வந்து அதனால இது இன்னும் வந்து 10,000 வருஷம்ல 100,000 வருஷம் இந்த மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்கள் பிரசவிச்சுட்டே இருக்கும். அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போறது இல்லை. அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும். அந்த மொழியையும் இந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அப்ப அனுப்பிச்சுட்டே இருக்கும். அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார். நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல செய்தி கொடுத்தோம், நட்பு கொடுத்தோம், உங்களெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குநர்களோ ரங்கராஜ் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பரா இருந்திருப்பார். அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ என்னவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இல்ல உங்க மூத்தவரா இருக்கலாம், உங்களோட அப்பாவா இருப்பார், இல்ல உங்க சகோதரா இருந்திருக்கலாம், இல்ல உங்க முன்னோடியா இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பரா, மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பரா வந்து ரங்கராஜ் சார் இருந்திருப்பாரு. அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் சார் ஒரு படத்தை நீங்க காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தர்மம். நான் வந்து உங்களை தயவு செய்து கேட்டுருவேன், படத்துக்கு நான் கேட்கிறேன். ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள் இதெல்லாம் இப்ப டைரக்ட் சொன்னார். இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொன்னார், அவர் 4 மணிக்கு வந்தார், 3 மணிக்கு வந்தார். அப்படிலாம் இல்லாம இந்த படத்துல ஒரு 2-3 பிரச்சனை வந்தது. அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து
அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிறப்பு எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து டைரக்டரா மட்டும் இல்லை, அவர் தயாரிப்பாளராக வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்க வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும். 4 மணிக்கு வரவங்களை வச்சு நீ படம் எடுத்துட்டு வரேன், நான் நஷ்டம் ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை, திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சு அவங்க படம் கொடுக்கணும். சும்மா வந்து நாளைய இயக்குநர்கள் வந்துட்டாங்க, இல்லை வந்து ஒரு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாரு, எல்லாம் ஓகே. நான் வந்து அவங்க வர வேணும்னு சொல்ல, புதிய ரத்தம் வந்தாதான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும், புதிய நீர் வந்தாதான் நதி ஓடிட்டே இருக்கும், இல்லைன்னா அழுகி குட்டையா போயிடும், அது வேற விஷயம். ஆனா வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியா வருவா, இல்ல சாக்கடை தொழிற்சாலை வந்து வெளியேற்றப்பட்ட கழிவுநீராங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கதை சொன்னா ஒருத்தன் டைரக்டர் ஆகிடுறதுங்கிறது இந்த தமிழ் சினிமாவோட பெரிய சாபமா இருக்கு. கதைக்கும் டைரக்டரும் சம்பந்தமே இல்லைங்க. கதை சொல்றவன் கதாசிரியர், கதை சிறப்பா சொல்றவன் இருப்பான், அது விஷயமே இல்லை. அந்த சொல்றப்பட்ட விதத்தை கதையை வந்து எப்படி வந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு வருது, அதுக்குண்டான காட்சிகள் எப்படி அமைக்குது, அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்குது, அதுக்குண்டான நடிகர்கள் எப்படி கொண்டு வருது, இதுதான் டைரக்டரோட வேலை. தவிர இவன் கதை சொன்னாலும் டைரக்டர் ஆகிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துட்டே இருக்காங்க. இப்ப ரங்கராஜ் சார் பண்ணல நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்லை, வெளியிருந்து கதை வாங்கி பண்ணதான் வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான இருக்கு. அப்ப இயக்குநர்களுக்கே வந்து ஒரு நோய் இப்ப வந்துருச்சுன்னா, ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் ஓகே பண்ண டைரக்டர், கதை ஓகே பண்ணா எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க கார் வாங்கினவங்களாம் டிரைவர் ஆக முடியாது இல்லையா? டிரைவிங் தெரிஞ்சோம்னா கார் வாங்கிட்டா டிரைவர் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் தராதரம் பார்த்து நம்ம பண்றவங்க வந்து டைரக்ஷன் கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய இது எப்படி கொண்டு அந்த ஆன் பட்ஜெட்ல கொண்டு வர முடியுமா? ஒரு கதை வந்து மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து 120 நாள்ல 2 பாட்டும் படம் முடிஞ்சது, மொத்தம் வந்து 1000 நாள் ஷூட் பண்ணணும். அப்போ அவங்களால எப்படி முடியுது? அப்ப அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களோ இல்ல படைப்பாளிகளோ தேர்வு செய்து தமிழ் சினிமா வர இருக்கும், தமிழ் சினிமா வாழ்ந்துட்டே இருக்கும், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ், அது போன்ற பேர்லயே மாணிக்கமா இருக்காரு ஒருத்தர். இந்த மேடையில என் படம் ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி சம்பளத்தை கொடுத்துட்டான்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் தான். பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்லை, நீங்க மாணிக்கமா இருக்கீங்க. அந்த வகையில இந்த தயாரிப்பாளரும் ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது, தான் மேல வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னீஷியனும் பாருங்க, எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை படமா அமைஞ்சிருக்கு. தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாருமே இல்ல தன்னை போல இருக்கின்ற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குறது. அப்ப நானே இப்பதான் படம் பண்ண போறேன், உங்களெல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்கறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனா அது போல இல்லாம எல்லா கலைஞர்களையுமே, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காம யார் திறமையானவங்க, தாமோதர்ல இருந்து ஆர்கே சுந்தர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாருமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை, தைரியம். அதுக்கு வந்து துணை போனா திரு மாணிக்கம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். அது போல வந்து நிச்சயமா ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்க படத்துல விட நேர்ல பார்க்க அழகா இருக்காங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் உங்களோட காதலா இருக்கணும். நீங்க ஒரு படம் முடிச்சீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாம அதை வந்து படத்தை முடிச்சு கொடுத்தணும். நீங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, இப்பதான் நீங்க என்ட்ரி இருக்கீங்க. இது ஏன்னா வயசுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இங்கேயும் கால்ஷீட் கொடுத்துட்டு 2 படத்தையும் பண்ண முடியாம இருக்கும்போது அதை தகராறு இல்லாம பண்ணிக்கணும், 2 பேரும் ஹர்ட் பண்ணாம வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற வாரியான மேனேஜர் இருக்கணும். அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமா வந்து ஓவராக்ஷன் பண்ணக்கூடாது, அவங்க கொஞ்சம் அன்பா இருந்து இந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அப்படி இல்லாம வந்து அவங்க நம்ம செலிபிரிட்டியோட ஃபேமிலியா போச்சு அவங்க கொஞ்சம் அதிகமா பண்ணாங்கன்னா அந்த கோவம் வந்து நம்ம மேல ஹீரோ மேலேயே இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும். அதனால அவங்க நம்மளோட மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கிறாங்க. மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலை இருக்கு, அவருக்கு ஃபோன் பண்ணாரு சார், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்க மாத்திக்கணும். எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டு அவங்களோட இது காலுக்கு வந்து நீங்க அவைலபிள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேனேஜர் வந்து அவைலபிளா இருந்தே தெரியணும். அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்க வச்சுக்கணும், அப்பதான் வந்து இந்த படம் சிறப்பா இருக்கும். நீங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கீங்க, நிச்சயமா நீங்க உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. அது போல வந்து
தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் வந்து அது 13 படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் ஒரு இது ரெக்கமெண்ட் பண்ணாருன்னாங்க. அவங்க வந்து ஹீரோயினுக்கு உங்க பின்னாடி எழுதிக்கூடாது. அதாவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரைக்கலாம், ஆனா யார் பின்னாடி யாரும் எழுதிக்கூடாது. அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த இப்ப எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பா முடிச்சீங்களோ அது எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்ததோ அது தெரியாது. இந்த சிரமத்தெல்லாம் வந்து நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஸ்கிரீன்ல என்ன கொடுக்குறீங்க, உங்க ஸ்கிரீனை பார்க்கும் இந்த படத்துல இல்லை சார், இந்த படத்துல இல்லை, இந்த படத்துல வந்து ரங்கராஜ் சார் தான் சூஸ் பண்ணான்னு சொன்னார். அதனால இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்ப என்னன்னா படத்தை ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்ல எப்படி இருக்கு, அங்க 5 கேமரா இருக்கா, 10 கார் இருக்குதா, இந்த என்ன கேமரா இருக்கு, இதெல்லாம் நம்மளோட பெருமைக்கு நம்மளோட ஈகோக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்கிரீன்ல வரப்போறது இல்லை. ஸ்கிரீன்ல என்ன வரப்போகுதுன்னா நீங்க கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஸ்கிரீன்ல வரப்போகுது. அதனால அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்ண இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்லாம், கதையுள்ள படங்கள்லாம், தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கிடைஞ்சிருக்கு. அதனால வந்து யாரும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், அரசுல நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி ஓடிடி வந்துச்சு, சேட்டலைட் வச்சிருந்து பேன் இந்தியா பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இந்தியா படம் பண்றது. தமிழ்நாட்டிலே படம் பண்ண முடியாதவங்க பேன் இந்தியா படம் பண்ணி என்ன பண்றது, எந்த ஊர்லயும் வரல, அந்த ஊருக்கு படம் எடுக்கிறதுல ஆசைதான். இது தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்கிறான். தமிழ்நாட்டில் பாக்குறோம் சார், தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னா அதுல ஒரு ஆர்டிஸ்ட், இவ்வளவு ஒரு ஆர்டிஸ்ட், எல்லாத்தையும் பிரியாணி போனோம்னா அதுல மட்டன் போடணும், நீ சாம்பார் போனோம்னா அதுல வந்து பருப்பு போடணும், ரெண்டுத்தையும் போட்டு போனோம்னா எப்படி இருக்கும். நான் எல்லாம் பேன் இந்தியா படம் பண்ணா முடிஞ்சவன் பேன் இந்தியா படம், ஜெயிலர் படம் பண்ணாலும் அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இந்தியா படம் பண்றாங்க. நீங்க வந்து 2 கோடியில படம் ஆரோக்கிக்கு போனா இதுவும் பேன் இந்தியா படம். அவன் வந்து புளிய பார்த்து போன சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இந்தியா படம் பண்ணேன்னு அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாம படம் ஆயிடுது. அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்க எடுங்க. நம்ம திரையரங்குல படம் ரிலீஸ் ஆன மட்டும்தான் அது திரைப்படம். ஓடிடில வந்தாலும் சேட்டலைட் வந்தாலும் படம் இல்லை. நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வேண்டும். நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கிட்டே இருக்கும். அதனால ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமா இருக்கணுமே தவிர ஓடிடிக்காகவே நீங்க படம் எடுக்காதீங்க. திரையரங்கத்துல படம், திரையரங்கத்துல பார்க்கறவங்க தான் ரசிகர்கள், வீட்டுல பாக்குறவங்களும் போன்ல பாக்குறவங்களும் அவங்களாம் ரசிகர்கள் இல்லை. ஆனா அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வரப்போறதும் இல்லை. அதனால திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேணும். அப்போதுதான் தமிழ் சினிமா நல்லா வரும். இப்ப வந்து உண்மையாகவே தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அது ஒரு 3 நாள் 100 நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் 3 நாளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது நீங்க நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்கள் இப்போ நம்மகிட்ட ரஜினிகாந்த் அப்டேட் இல்லை, அப்ப நம்ம என்ன பண்ணணும், 2 தான். நம்மகிட்ட பணம் இல்லை, ரஜினிகாந்த் டேட் இல்லை, அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு படம் என்ன பண்ணணும், நம்ம அறிவு தான் பணம், நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த். அதை சரியா வச்சு நீங்க சரியான கதையை நீங்க பண்ணீங்கன்னா அந்த படம் அதோட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கு. நீங்க இன்னைக்கு படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புறாங்க. தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும், தமிழ்நாட்டை மட்டும் இல்ல தமிழ் படம் தான் பார்க்க விரும்புறாங்க. அவங்க படம் அவங்க படத்தை எடுக்க அவங்க விரும்பல. நீங்க இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தேன், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தல இனிமேலும் அந்த படத்துல போகாது. இங்கிலீஷ் படத்தை நாங்கள் எழுதிட்டு நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துப்போம். தமிழ் படத்தை பாருங்க, தமிழ் படத்தை தமிழ் படமா உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்கிற அனைவரும் தயாரா இருக்காங்க. அதனால சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். இது போட்ட கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலில் வந்து அவருடைய டைட்டிலே வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு. சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா காமெடியும் சரியான பாடலும் இருந்தா நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். பாடல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து அப்ப கேரள பண்ணா பக்கத்து வேலைக்கு பாவாசமா இருக்கும். அடுத்து நானும் படம் பண்ண வந்துருவேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன சுயநலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்து வருகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எப்படி அழைப்பீங்க பார்க்கலாம். இயக்குனர் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப காமெடி ஆக்டர். இதுக்கு மேல என்ன சொல்றது, இதை பத்தி சொல்ல வேண்டாம், எல்லாம் தெரியவே பார்த்திருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த வல்லவன் நிறைய ஹிட் படம் வந்து கொடுத்திருக்காரு. சாரி சார், ஏதோ தப்பா சொல்லிருக்கேன். உங்க பார்த்தா எனக்கு பேச்சு வரல சார். சாரை பார்த்தோன்னா எனக்கு பேச்சு வரல. நானும் சச்செல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ். படம் ஆரம்பிங்க சச்சு, நான் பின்னாடி கொண்டு வந்தேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நான் சினிமா ட்ரை பண்ணும்போது மதுரை பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளே விட மாட்டாங்க நம்மள. அது அஷ்டம் பார்த்தேன். பாலானந்த் வீட்டில் ஒர்க் பண்ணாங்க சார். பாலானந்த் அவங்கெல்லாம் இருப்பாங்க. பாலானந்த் படிச்சிருவேன்.
நம்மள கிட்டே சேர்க்க விட மாட்டாரு. ஆமா, ராம்தாஸ் அதிகமா இல்லை. அதனால பரவாயில்ல, கடைசியில எப்படியோ சுத்தி வந்து நமக்கு ரகுராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த நேரத்தில். அதுமாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்வார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படத்தையும் பூஜையில் இல்லைடா பாதிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதுனேன், சும்மா ஜோக்கு சொல்றேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், இல்லடா போயிட்டுக்காரா, நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்றேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தை நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை நின்று போச்சு. அதனால நான் பண்ண மாட்டேன். ஒரு நாள் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் நின்று போச்சு படம். ஆனா இது வந்து யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சிருப்பாங்கடா, காசு ஃபிலிம் இருக்கு, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டு கைடு கொடுத்தா டைரக்ட் பண்ண சொல்லாரு. எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்ட் சொல்ல தான் ரவிக்குமார் சொல்றாரு. ஒரு சந்தோஷமா போய் டைரக்ட் பண்ணலான்னு டிஸ்கஷன் பண்ணி ஜெயராம் மீனாக அட்வான்ஸ் கொடுத்து மணிவண்ணன் விவேக் அட்வான்ஸ் முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தவன்னா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றான்ட்டான். நான் பெப்சி பிரச்சனைன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். இது யாரும் கேள்விப்பட்டது அது மாதிரி. அப்ப மணிவண்ணன் சார் சொல்றாரு, ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்பதான் டைரக்டர்? அதான் உண்மை. ஆனால் கடைசியில் தலை அஜித் இப்படி தலைவரோட இயக்க அவர் வச்சு ஒரு படம் பண்ண தொடர்ந்து அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமா சினிமாவில் கை கொடுக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்க செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்க தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்க இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளர் ஒரு ஆரம்பிச்சாரு தெரியல. இப்ப அவங்களால படம் வரையும் பண்ண முடியல பாவம். ஆனா இன்னைக்கு வீடு கட்டுறாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு வழி பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கும் நம்ம முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை நிலைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் வாங்கணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அதை நான் ரொம்ப காலமா செல்வி சார் சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மை. ஏன்னா 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்ல கடை வச்சிருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ் போறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மாணவ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டைலா போறான். அப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் விட்டா 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்ல வாங்கி போடுறோம். அது 3 படம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சஃபர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டர், பக்கத்துல சன் தியேட்டர் இருக்கும், ரொம்ப நேரம் ஆளுங்க பார்க்கறதுக்கு. தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துல பிளாசா சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும், பாரகன். இந்த பக்கம் பெருசா காசில இருக்கும், பக்கத்துல கெய்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலயும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்ப தியேட்டர் இருந்துச்சு. இப்ப அது இல்லை. உண்மைதான். எங்க போய் அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லா. ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டல் சரவணபவன், ஆடியாராலம்பவன் இந்த மாதிரி ஹோட்டலும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டில சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஜனங்க. அப்ப ரோடு கட்டில பாக்குறவங்க மாதிரி ஜனங்களுக்கு நீங்க தியேட்டர் ஓபன் பண்ணணும். அப்பதான் சின்ன படம் வாங்கணும். இல்லை வேட்டு கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்ம ஜாலியா படம் பார்க்க விரும்புறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால படம் பார்க்கல. அதனால சின்ன படம் வரல. சின்ன படம் வந்தாதான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால அதற்கான வழியை பெப்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அது வழி வந்தோன்னு ஒரு பெரிய டைமர் சுந்தர் சார் சொல்லணும். அருமையான இசையமைப்பாளர். என் பையனெல்லாம் வச்சு பேசி ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி அறிவுமதி எங்க அந்த காதல் மதி அற்புதமான பாடல் இருக்காரு. உலகையா நான் அப்பனுக்கு பார்க்க தெரிஞ்சது பிக்காசோ தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமா எழுதிருந்தீங்க. அதான் இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதிருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேர் ஸ்ரீகாந்த் பற்றி சொல்லுவாங்க. ஒரு ஸ்ரீகாந்த் சூப்பராக இருந்த படத்துல நான் எப்படி ஹார்ஸ் ரைட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு சினிமால ஹார்ஸ் ரைட் பண்றது ப்ரொடியூசர் மட்டும்தான், இளைஞர்கள் பிரதி மட்டும் தான் பண்ணுவாரு. ஆனா நீங்க அற்புதமா பண்ண, ரொம்ப ஆச்சரியமாக வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டென்ட். அன்னைக்கு அற்புதமா தைரியமா சூப்பரா பண்ணல. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவங்க பூஜித்தாங்க, ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில கதைகளை சொல்றாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறுமை எல்லாம் 10 பேர் வருவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி பாடுவான் பின்னாடி. அவனும் பாடுவான். இவன் லவ் பண்றான் இவன் லவ் பண்றான்னு தெரியாது. அவனை கூட
ஒரே மாதிரி அது எப்படி கேட்கல. ஆனா இது அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க. அதெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை, அதான் டைரக்டர். அதாவது சினிமாவில் பாட்டுல கதையை சொல்ல நம்ம இந்த பாட்டை ரசிப்போம். பாட்டு நல்லா அழகா பார்ப்போம். இப்போ இசையை சேர்ந்து கதையை சேர்ந்து படம் பெருமாள் வரும். நிச்சயமா அந்த படம் மாதிரி வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமா அப்புறமான படம் ரொம்ப நாள் எடுத்தாங்க. அந்த நாள் டைட்டில் சொல்லணுங்க இல்லை சார், படம் முடிவு டைட்டில் சொல்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லிகேஷ் அவர்கள் இருந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. என்னோட அற்புதமான நடிகர் அவர் கே.ஆர். விஜயன் நடித்தார். படம் கொஞ்சம் ரொம்ப நாள் பேசா டைட்டில் சொன்னாங்க. அது ரொம்ப நாள் யோசிச்சாங்க டைட்டிலுக்கு. அப்பெல்லாம் யோசிக்காது சார், இப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லை. வேற பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்தை டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ணுறது டைம் இல்லை டைரக்டர் இருப்போம். அதான் உண்மை. என்ன தெரியுமா சார், பழைய படம் அந்த காதலிக்கு நேரம் சொல்லும்போது பராசக்தி சொல்லும்போது அந்த படம் என்ன வருது, உங்க படம் ஏன் வரமாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படங்கள் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசா டைட்டில் வைங்க, அவங்க வழி பண்ணுங்க தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துல இருந்து இன்னொரு. அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் இருக்கணும். அதுக்கு சின்ன படங்கள் வாழணும். அதான் உண்மை. அது ரங்கராஜ் டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி. எங்களின் அன்பான வேண்டுகோளை ஏற்று எங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக இங்கே எங்களை வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணியான சிறந்தாழ்ந்த நன்றி. குறிப்பாக ரவிக்குமார் அவர்கள், அவர் பேர் சொன்னாலே தெரிய வரும் விஷயம் என்னவென்றால், அவருடைய பயணம் என்ன எடுக்கப் போகிறோம் என்று 100% முடிவு செய்வார். அதில் கராராக இருப்பார். அதிலும் கோபப்பட தவங்க மாட்டார். அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த காம்பினேஷன்ல, இந்த குணங்கள்ல அவர் கமல் சார், ரஜினி சாரோட அவர் பண்ண பல சாதனை படங்கள் திரைப்பட சரித்திரத்தில் மறக்கப்பட முடியாத சில பக்கங்கள். அவருக்கு கோபமாக பலம்னா இன்னொருத்தருக்கு கோபமே பட தெரியாது. அவர் தான் செல்வமணி. அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தில் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் செல்வமணி அவர்கள். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். திரைப்பட கல்வியை படித்தவர்களுக்கு மரியாதையை சம்பாதித்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, இந்த தொழிற்சங்கங்கள் பல தொழிற்சங்கங்கள் தலைமையேற்று திரைப்படத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை, சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட சிரித்துக் கொண்டு அதை சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் செல்வமணி அவர்கள். யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம், அதை அவர் சரியான முறையில் தீர்த்து கொடுப்பார். அப்படி ஒரு தலைமை பண்பாளர் அவர்களுக்கும், ராஜனையா என்றால் அவருக்கு நக்கீரன் என்று கூட பேச வைக்கலாம். காரணம், மனதில் எதிர்பட்டாலும் அவர் நேரடியாக எந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர். அவர்களெல்லாம் இந்த விழா மேடையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அடுத்து என்னோட வேலை செய்த பல கலைஞர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். சிங்கமணி சார் அவருக்கு டபுள் சம்பளம் கொடுக்கலாம். மைக்கு முன்னாடி கேமராவுக்கு முன்னாடி இருப்பாரு. அதுக்கப்புறம் கேப்டன் சொன்னதுக்கு அப்புறம் கேமராவுக்கு முன்னாடி அவர் சொல்ல சொல்லி கலகலப்பாக்கிடுவாரு. அந்த மாதிரி ஒரு கலகலப்பான மனிதர். அப்புறம் ஷாம், அவர் எந்த ஷாப்லையும் ஒரு 2 சொந்த டயலாக் போடாம அவருக்கு திருப்தி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர். அப்புறம் கேட்க சொல்ல வேண்டியதில்லை, நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள், அனுமன் அவர்கள், அவர்களின் இயக்குநர்கள் என்ற அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் சிரமமில்லாமல் வேலை செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட கலைஞர்கள்
மேலும் இந்த படத்திலே தாமோதரன் என்ற ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணகுமார் கே மற்றும் காதல்மதி, நல்ல இசையை கொடுத்த ஆர்கே சுந்தர், இவர்களெல்லாம் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உதவியாக இருந்தார்கள். இதில் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே, மீடியா நண்பர்கள் மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் உங்களில் ஒருவன். இதை சொன்னவுடன் நீங்கள் எடுக்கலாம், இது என்னோட இடத்துக்கு தகுந்த போது சந்தர்ப்பவாதியாக பேசுவார் என்று நினைக்கலாம். சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீவர் பாலச்சந்தர் அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போது சினிமாவில் கட்சிகள் எழுதி அனுப்புவேன். எம்ஜி வல்லபன் அதை பிரசுரித்தார். எனக்கு அது மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது. சென்னைக்கு எம்ஜி வல்லபன் என்ற ஒரு பெயரை மட்டும் தெரிந்து சென்னைக்கு வந்தேன். அவரோடு நட்போடு இருந்தேன். அவர் சொன்னார், திரையுலகத்தில் உங்களுக்கு பலரையும் தெரிய வேண்டும் என்றால் பத்திரிகையாளர்கள் பேட்டி வந்து நம் பத்திரிகை நிலையங்கள் என்று சொன்னார். அப்போது அப்போது பல கட்சிகள் பிரச்சனை பத்திரிகையாளர்களுக்கு நான் அவரை பணியாற்றிக் கொண்டிருந்தேன் ஃப்ரீலான்சராக. அப்புறம் அவர் கூட மௌனம் என்று ஒரு கதையை பிரசுரித்தார், என்னுடைய கதையை. அது கேசி பிலிம்ஸ் அவர்கள் மேலறிவு என்ற பிரிவு எடுத்தார். அப்புறம் பழையாறு படத்தை பற்றி வைக்கப்படுகிறேன். அதை பார்த்த பாபு அவர்கள் யார் இந்த பையன் என்று கேட்டிருக்கிறார். என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்றிருந்தார். நான் பெரிய அரிய சந்தர்ப்பமாக எண்ணி அவரை சந்தித்தேன். அப்போது அவரோடு ஏற்பட்ட பழக்கம் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவர் எளிதாக ஏற்றுக்கொண்டார். இப்படி என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு நான் பத்திரிகையாக இருந்தது ஒரு பாலமாக அமைந்தது. அவர்களுக்கு தான் நான் உங்களை இருந்தேன் என்று சொன்னேன். மற்றபடி எனக்காக சொல்லவில்லை, நமக்கு தெய்வம் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ண அதான் சொன்னேன். அதனால உங்களுடைய அன்பான பரிவான பண்பான விவசாயத்தால் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விவரம் பெற்று வருகிறேன்.